அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் அருவருக்கத்தக்க ஒரு செயலாக என்ன வணங்கணும்னு ஒரு ஆலயத்தை கட்டிவிட்டு அதில் எனக்கு இணை கற்பிக்கிறாயா? இதே காரியத்தை நபிகள் நாயகம் காலத்தில் முனாஃபிக்கின்கள் நயவஞ்சர்கள் செய்த காரணத்தினால தான் அவங்க ஒரு பள்ளிவாசலை கட்டினாங்க. அதில் அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த நோக்கத்தில் ஒரு பள்ளிவாசலை கட்டி நபிகள் நாயகத்தின் அங்கீகாரத்தை பெறுவதற்காக ரசூலுல்லாஹ் அழைத்த பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு அது தெரியல, போகலாம்னு இருந்தாங்க. அல்லாஹ் தடுத்துட்டான், நபியே நீங்க போகாதீங்க. அவன் எதுக்காக இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கிறான் தெரியுமா? இத்தஹது மஸ்ஜிதன் ஸிராரன் வ குஃப்ரன் வ தஃப்ரீகன் பைனல் முஃமினீன் வ இர்ஷாதன் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு. அவர்கள் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கிறார்கள். மக்களை பிரிக்க வேண்டும் என்பதற்காக கட்டியிருக்கிறார்கள். இணை வைப்பு காரியத்தை அரங்கேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கிறார்கள். குஃப்ர் செய்யணும் என்பதற்காக, இறை நிராகரிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்க வேண்டும் என்பதற்காகவே பேருக்கு இந்த பள்ளிவாசலை கட்டி வச்சிருக்கிறான். ஃபலா தக்கும் ஃபீஹி அபதா. நபியே நீங்க அந்த பள்ளிவாசலுக்கு போக கூடாதுங்களாம். போகாதீங்க நபியே. நீங்க போக வேண்டிய பள்ளி எது தெரியுமா? ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தக்கூம ஃபீஹி. ஆரம்பம் முதல் இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசலே நீங்கள் தொழுவதற்கு தகுதி வாய்ந்த பள்ளிவாசல். அங்கதான் நீங்க போகணும். தக்குவா அடிப்படையில் செயல்படுகிற, இறையச்சத்தின் அடிப்படையில் செயல்படுகிற பள்ளிவாசல் தான் நீங்க தொழுகிறதுக்கு தகுதியான பள்ளி. இறை நிராகரிப்பு நடைபெறுகிற பள்ளிக்கு நீங்க போகாதீங்க நபி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்டிக்கிறான். போகக்கூடாதுங்கிறான்.